பிரைஸ் தி லார்ட். 2 வாசல்கள் 2 வழிகள் என்று உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்திய 7 அதிகாரம் 13-14 வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறுகிறார். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இந்த உவமை மூலமாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்ற உண்மையான ராஜ்ய வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று கற்பித்து ஒரு சிறந்த முடிவை எடுக்க அவர்களை அழைக்கிறாரு. இந்த உவமையில் வாசல் இடம்பெறுகிறது, அதுக்கப்புறத்தான் வழி என்கிற காரியம் இடம்பெறுகிறது. இந்த உவமையில் 4 காரியத்தை நாங்கள் காண்கிறோம். முதலாவது இடுக்கமான வாசல். பரலோக ராஜ்யத்திற்காக இயேசுவோட அழைப்புக்கு பதிலளிக்கிற ஜனங்கள் கடந்து செல்லும் இடுக்கமான வாசலாக இயேசுவே இருக்கிறாரு. 2வது இடுக்கமான வழி, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இடுக்கமான வாசலுக்குள்ள கடந்து போகிற சீஷர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை முழுவதுமே சீஷத்துவத்தின் வழியில் பின்பற்றி நடத்துகிறாங்க, இறுதியில் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தப்படுகிறாங்க. 3வது அகலமான பாதையும் அகலமான வழியும். இயேசுவை விட்டுவிட்டு அவருடைய அழைப்பை விட்டுவிட்டு உலக பாதையை தேர்ந்தெடுக்கிறவர்கள் முடிவை இது குறிக்கிறது. ஆகையால் விசாலமான வாசலுக்குள் பிரவேசிப்பவர்கள் அழிவுக்கு வழி நடத்துகிற ஒரு விசாலமான பாதையில் தாங்கள் இருப்பதை காண்பார்கள். அவ்வாறே இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிப்பவர்கள் தங்களுக்கு ஜீவனை நடத்துகிற இடுக்கமான பாதையில் தாங்கள் இருப்பதை காண்பார்கள். 3வது வெகு சிலரே இடுக்கமான வழியில் பயணிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் சீஷத்துவ வாழ்க்கை ஒடுக்கத்தையும் துன்புறுத்தலையும் நமக்கு கொடுக்கிறது. மட்டுமல்லாதபடிக்கு குறுகிய பாதையில் பயணிப்பவர்கள் பெரும் பாதையான வழியாகிய விசாலமான வழியில் பயணிப்பவர்களால சிரமத்தையும் அனுபவிப்பார்கள். ஆகவே பரலோக ராஜ்யத்திலும் நித்திய ஜீவனிலும் நம்ம பிரவேசிக்க வேண்டிய இடுக்கமான வாசல் இயேசுவே. அவர் கிருபையாக ஜீவனுக்குள்ளாக ரட்சிப்பின் அழைப்பை நமக்கு அனுப்புகிறாரு, அவருடைய நடக்கும் வாழ்க்கையை நமக்கு வழங்குகிறாரு. எனவே இந்த உவமை மூலமாக இயேசு நம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்கிறாரு, என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறாரு. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ வாசல் பிரவேசித்து என்னை பின்பற்றி ஜீவனை பெறுவீர்களா, அல்லது அழிவுக்கு இட்டு செல்லும் பிரபலமான பாதையை பின்பற்றி என்னை நிராகரிப்பீர்களா என்று கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லுங்க. ஆமென்.